Behind the scenes of Somasundram. கேமரா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே பார்க்கணும் சொல்லு. இதில் டோட்டலாகவே 2 நாள் தான் ஷூட் பண்ணோம். ஒன்று இன்டோர், ஒன்று வந்து அவுட்டோர். இதில் முக்கியமாக குல்ஃபியை நடிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், இந்த டாக் பேர் தான் குல்ஃபி. பாரு இங்க பாரு. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி குல்ஃபிக்கும் எனக்கும் எந்த ஒரு பழக்கமே இல்லை. டேரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் மீட் பண்ணுறேனே. சோமசுந்தரம் டைட்டில் வந்து எதுக்காக வச்சேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, கேரக்டரோட பேர் வந்து சோமசுந்தரம். என்ன மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோலிவுட்டில் சோமசுந்தரம்ன்ற ஆக்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது அவருக்காக தான் சோமசுந்தரம்ன்ற கேரக்டர் பேர் வந்து நான் வச்சேன். வந்து சாப்பிட்றது போது இருந்துச்சு. பாசமா உனக்கு பிடிச்ச நெய் தோசை வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. நீ அப்படியே இருக்கு. ஆல் பாக்ஸ் இங்கே கரெக்டாக கீழே இருக்கா, நீ இறங்கினாலும் அப்படியே தெரியல. சோமசுந்தரம்ன்ற நேமுக்கு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிலாவோட அரசன் சொல்லிட்டு மீனிங் வந்துச்சு. இந்த ரெஃபரன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக எனக்கு கேமரா கிடைக்கும் போது நிலாவோட ஃபுல் ஷாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சோமசுந்தரம் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே வந்து ஆகுது. முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும், என்னோட 3 டீம் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்பவுமே என்ன அடிமையாக தான் ட்ரீட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்னோட செகண்ட் ஷார்ட் ஃபிலிமான லாஸ்ட் வார்னிங் பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.